ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல இயற்கை அமைப்புகள் வலை வீசி தேடிச்சுக்கிற ஒரு பறவை இனத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வலை வீசி தேடுற அளவுக்கு அந்த பறவை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளுமே இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, காடு, மலை, ஏரி, குளம் இதெல்லாம் இயற்கை வளத்தோடு இருக்கணும்னா பறவைகளும் விலங்கினங்களும் பாதுகாக்கப்படணுங்க. இது ரொம்பவே முக்கியம். அப்படி இல்லாமல் இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னா நம்ம நாட்டோட இயற்கை வளம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தானே அர்த்தம். இப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிற ஒரு குழுவையே உருவாக்குனாங்க. இந்த குழுக்களை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அழியிற நிலைமையில இருக்கிற பறவை இனங்களோ விலங்கினங்களோ இருந்தா அதை கண்டுபிடிச்சு பாதுகாத்து அந்த உயிரினங்கள் வாழ்றதுக்கு தேவையான வாழ்விடங்களை அமைச்சு தராங்க. அந்த உயிரினங்கள் வாழ தேவையான முக்கியமான விஷயம்னா அது காடுகள் தானே. அந்த காடுகளை அழியாம பாத்துக்கிறது, மரங்களை நடுறது, ஏரி குளங்களை எல்லாம் சுத்தம் பண்ற வேலை தான் இவங்க செய்யறாங்க. இவங்க பண்ற ஆராய்ச்சிக்கும் சேவைக்கும் நிதி திரட்டி தர்றதுக்கும் தனியா ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களை பத்தியும் அழியிற நிலைமையில இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த பறவையை பத்தியும், பூமியில அந்த பறவை இனங்கள் உயிரோட இருக்கா இல்லையா, இல்ல அப்படின்னா அந்த பறவை இனங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த இனங்கள் அழிஞ்சு போறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். எங்க சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாமா? இந்த பறவையோட பேரு ஜெர்டன் கல்குருவி. இதோட கழுத்துல இருக்கிற 2 வெள்ளை நிற பட்டைகள் தான் இதோட அடையாளமாவே சொல்லப்படுது. 1848 தான் இப்படி ஒரு பறவை இருக்கு அப்படின்றதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற பறவைங்களை போல இந்த பறவைங்களுக்கு மரப்பொந்துலையோ உயரமான இடத்துலயோ எல்லாம் கூடு கட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க. கல்லுக்கடியிலயோ மண்ணுத்தரையிலோ சின்னதா பள்ளம் தோண்டி தான் முட்டையிடுமா. 1900 இருந்த இந்த பறவை அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. யாராலையுமே இந்த பறவை இனங்களை பார்க்கவே முடியல. ஒரு 86 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த பறவை ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தது. அப்போதான் இந்த பறவைக்கு மிஸ்ட்ரி பேர்டுனே பேர் வச்சாங்க. காடுகளில் விறகு வெற்றத்துக்காகவும் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காகவும் ஜனங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பகல் நேரத்தில் புதருக்குள்ள ஒளிஞ்சு பாதுகாப்பா இருக்குதுங்க. இரவு நேரத்தில் மட்டும்தான் இரையை தேடி வெளியே வருதுங்க. கரப்பான் பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்களை தான் இதுங்க உணவா சாப்பிடுதுங்க. இதோட நிறம்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைகளுக்கு மேலேயோ இல்லை மண்ணு தரையிலோ இந்த பறவை இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த நிறத்தோட ஒரிஜினாலிட்டியா இருக்கும். 2004 இந்த பறவைங்க இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த பறவை இனங்களை பார்க்க முடியல. அதனால ஆராய்ச்சியாளர்களும் இயற்கை அமைப்பை சேர்ந்த குழுக்கள்ல இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க தெரியுமா, காடுகள்ல மணல்களை தூவி வச்சு இந்த பறவைகளோட கால் தடம் பதிதான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க ரெக்கார்டர்ஸை வச்சு இந்த பறவைகளோட சத்தம் கேக்குதானு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பறவைகளையும் விலங்கினங்களையும் பாதுகாக்கிற அமைப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்பர் 1 இருக்கிறது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, BNHS. நம்ம இந்தியாவோட ரொம்பவே பழமையான அமைப்பு இவங்க தான். 1986 ஜெர்டன் கல்குருவினங்கள் இன்னமும் அழியாம தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சவங்களும் இவங்க தான். நம்பர் 2 இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இவங்க வன விலங்குகள் பறவைகள் வேட்டையாடப்படுறத தடுக்கிறாங்க. நம்பர் 3 இருக்கிறது நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன், NCF. இவங்க என்ன பண்றாங்கன்னா காடுகளை பத்தியும் உயிரினங்களை பத்தியும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. நம்பர் 4 இருக்கிறது பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல். இவங்க என்ன பண்றாங்கன்னா உலக அளவில் இருக்கிற அரிய வகை விலங்கினங்கள் பறவை இனங்களை கண்டுபிடிச்சு சொல்றது மட்டும் இல்லாம அதுங்களை பாதுகாக்கிறதுக்கான ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க. நம்பர் 5 இருக்கிறது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட், WCT. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒலிபெருக்கி வச்சு அதுங்களோட சத்தத்தை கேட்கறது, நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு டெக்னாலஜி வைஸா ஹெல்ப் பண்றாங்க. இவங்க செய்யற ஆராய்ச்சிக்கும் சேவைகளுக்கும் நிதி திரட்டி தரத்துக்கும் ஒரு சில அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாமா? இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பறவை இனங்களையும் விலங்கினங்களையும் பாதுகாக்கிறாங்க. இதையெல்லாம் மட்டும் இல்லாம வனவிலங்குகளை வேட்டையாடுறது, மரங்களை வெட்டி காடுகளை எல்லாம் அழிக்கிறது தப்புன்னு அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி புது புது சட்டங்களை கொண்டு வரதும் இவங்க தான். இந்த உயிரினங்கள் அழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்யறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க எல்லாம் இயற்கையை பாதுகாக்கிற டீம் மெம்பர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆந்திரா மலைக்காடுகள் தான் ஜெர்டன் கல்குருவியோட பூர்வீகம். இந்த பறவையை யாராவது பார்த்திருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பறவை இனங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் வேட்டையாடிகளா இல்ல காடுகள் அழிக்கப்பட்டதா? உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.